மே 7ஆம் தேதி இந்த ஆண்டு ஆபரேஷன் சிந்தூரை இந்தியா நடத்துச்சு. பெஹல்காம்ல நடந்த தாக்குதலுக்கு பதிலடியா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு 9 தீவிரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா தாக்கி அழித்தது. இந்த விவகாரம் தொடர்பா அவ்வப்போது நிறைய நம்ம செய்திகளை பார்த்திருப்போம். ஆனா இப்ப சில புதிய தகவல்கள் வந்திருக்கு. அது ஏற்கனவே இருக்கக்கூடிய சில முக்கியமான கேள்விகளை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மாதம் ஜூன் 10ஆம் தேதி, அதாவது ஜூன் 10ஆம் தேதி இந்தோனேஷியாவில் ஒரு செமினார் நடந்திருக்கு. அதில் நேவி கேப்டன் சிவகுமார் பங்கேற்றிருக்காரு. அப்போ அந்த கேப்டன் கிட்ட அங்க இருக்கக்கூடியவங்க சில கேள்விகளை முன்வைத்திருக்காங்க. அதுக்கு அவர் அளித்த பதில் தான் இப்போ வெளிப்படைத்தன்மை தொடர்பான கேள்விகளை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி இருக்கு. அங்க இருக்கக்கூடியவங்க சில பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்தந்த ஜெட்ஸ், இந்தந்த ட்ரோன், இந்தந்த விமானங்கள், போர் விமானங்கள் எல்லாம் இந்தியாவோடது பாகிஸ்தானால அழிக்கப்பட்டதா, அது உண்மையா அப்படின்ற கேள்வியை அவர்கிட்ட எழுப்பியிருக்காங்க. அதுக்கு அவர் அளித்த பதில் தான் இப்போ மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. சிவகுமார் அதுக்கு அளித்த பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க சொன்ன இந்த பட்டியல் படி அவ்வளவு விமானங்களை எல்லாம் இந்தியா இழக்கல. ஆனா ஒரு சில போர் விமானங்களை இந்தியா இழந்தது உண்மைதான். அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம போர் வீரர்கள், அதாவது ஏர்ஃபோர்ஸ் அங்க எனிமியோட பவர்னால அப்படி ஒரு இழப்பை நடத்தல. ஆனா இங்க இருக்கக்கூடிய சில அரசியல் காரணங்கள் தான் அதுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்ன அரசியல் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களுக்கு வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை மட்டும்தான் நாங்க தாக்கணும். எந்த வகையிலையும் பாகிஸ்தானோட ஆர்மி பேசஸ், ஆர்மி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோ இல்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளையோ நாங்க தாக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான இது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அறிவுரை. அதனால தான் முதல் நாள் தாக்குதல் நடத்தும் போது சில இழப்புகளை நாம சந்திக்க நேரிட்டுச்சு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. சரி, அதுக்கு பிறகு 8ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் இந்த சினாரியோ அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. நாம இழப்பை சந்திக்கல, டாக்டிக்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு என்ன காரணம்னு அவங்க குறிப்பிட்டது என்னன்னா, முதல் நாள் சொன்ன ரெஸ்ட்ரிக்ஷன்னால இது நடந்ததுனால 2வது நாள் ஏர்ஃபோர்ஸ் முதல்ல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய, அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, வான் பாதுகாப்பு அமைப்புகள், SCAD, DEAD, இந்த 2 வான் பாதுகாப்பு அமைப்பு தான் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடியது. இதை முதல்ல சப்ரஸ் பண்றதுக்கான வேலைகளை தொடங்கினோம். அதுக்கு பிறகு அதை முற்றிலுமா அழிச்சிட்டோம். அதனால தான் 8ஆம் தேதியும் 10ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி இந்த 3 நாட்களும் நம்மளால ஏர்ல டாமினேட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு பிறகு நாம சர்ஃபேஸ்லேருந்து ஏருக்கும் சரி, ஏர் டு ஏரும் சரி, ஏர் டு சர்ஃபேஸும் சரி, நம்மளால் தாக்குதலை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ண முடிஞ்சுது. இந்த காரணத்தினால தான் அதுக்கு பிறகு நம்மளால் நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இது வரைக்கும் இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக இது தொடர்பாக எந்த ஒரு பதிலும் அளிக்கப்படலை. இதுக்கு முன்னாடியே ஜெனரல் அனில் சௌஹான் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ரஃபேல் விமானங்கள் எல்லாம் பாகிஸ்தானால தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு, இந்தியாவுடைய ரஃபேல் விமானங்கள் சேதமாயிடுச்சு, இந்தியா ரஃபேல் விமானங்களை இழந்துட்டாங்க அப்படின்னு செய்திகள் வருதே அப்படின்னு நிறைய முறை கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தானும் கிட்டத்தட்ட 6 போர் விமானங்களை நாங்கள் வீழ்த்திட்டோன்னு அவங்க செய்திகள் எல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. இது தொடர்பாக அனில் சௌஹான் பேசியிருந்தப்போ அவர் சொல்லியிருந்தாரு, நாங்கள் விமானங்கள் இழந்தது உண்மைதான், ஆனால் எண்ணிக்கையை ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றாங்க அப்படின்னு. அதே மாதிரி வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி சொல்லியிருந்தாரு, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவங்க பொய்களை அடிச்சு விடுவாங்க, அந்த மாதிரி தான் இப்பவும் சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல அப்படின்னு தான் அவரும் குறிப்பிட்டிருந்தாரு. இப்ப அதனால ராணுவம் தரப்புல இருந்தோ இல்ல பொலிட்டிக்கலாவோ எந்த வகையிலையும் அதிகாரப்பூர்வமா இது தொடர்பான தகவல்கள் வரல. இந்தியா விமானங்களை இழந்திருக்கு, இல்ல இந்தியா இந்தந்த நடவடிக்கைகள்ல ஈடுபட்டுச்சு அப்படின்னு இந்த விஷயம் தொடர்பா அவங்க விளக்கம் அளிக்கல. அதுக்கு இதுவரைக்கும் எந்த மீடியாவும் இதை பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவந்திருக்கு அப்படின்ற செய்தியையும் வெளியிடல. ஆனால் ஜூன் 10ஆம் தேதி கேப்டன் சிவகுமார் சொன்ன இந்த பதில்களை மட்டும் இந்துஸ்தான் டைம்ஸ் உள்ளிட்ட சில செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டிருக்காங்க. இது அப்போ மீடியாவோட வெளிச்சத்துக்கு வரல, இப்போதான் இந்த தகவல்கள் எல்லாம் வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தகவல்களை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இது மூலமா என்னென்ன குவெஸ்டின் எழுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அரசியல் காரணங்கள் முதல் நாள்
ஆப்ரேஷனுக்கு ஒரு தடையா இருந்திருக்கா அப்படின்றது. இரண்டாவதா அங்க இருக்கக்கூடிய மிலிட்ரி பேஸ் இல்ல சிவிலியன்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள் இதை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்றதுல இந்தியா தெளிவா இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். மூன்றாவதா என்னதான் இந்த மாதிரி விஷயங்கள் தடையை ஏற்படுத்தினாலும் கூட, நமக்கு அதனால பின்னடைவு ஏற்பட்டாலும் கூட, ஃபாஸ்டா இவங்களோட டெசிஷன்ஸை இவங்க மாத்தி, இவங்களோட டாக்டிக்ஸை மாத்தி எப்படினாலும் ஆபரேஷன் சிந்தூரை சக்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு வகையிலையும் இதை பார்க்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி உள்நாட்டில் இதனால பிரச்சனை எழுந்திருக்கா? இப்போ ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா, காங்கிரஸ் தரப்புல ஜெய்ராம் ரமேஷும் சரி, அதே மாதிரி காங்கிரஸ்ல திரு ராகுல் காந்தி அவர்களும் சரி, இதுல வெளிப்படைத்தன்மை இல்ல, நாம ரஃபேல் விமானங்களை இழந்துட்டோமா, இது தொடர்பா நாடாளுமன்றத்தில் டிபேட் நடத்தணும், இது தொடர்பா ஆளும் கட்சி விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினாங்க. ஆனாலும் கூட இதுவரைக்கும் எந்தவித தகவல்களும் வெளிவரல. அதனால இது எல்லாமே இதுல நாம கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சங்களா இருக்கு. இப்ப இது ஒரு புறம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம், பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா ரொம்ப பின்னடைவை சந்திக்கிறாங்க. இப்ப IMF அவங்களுக்கு பெயில் சாங்ஷன் எல்லாம் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா இப்போ அவங்களுடைய பொருளாதார நிலைத்தன்மையை எட்டக்கூடிய வகையில $3.1 பில்லியன் அளவுக்கு சைனாவும் சரி, IMF வழங்கின பெயில் சாங்ஷன் மூலமாகவும் சரி அவங்களுக்கு நிதி கிடைக்குது. இது மூலமா அவங்க ஒரு பொருளாதார நிலைத்தன்மையை ஏற்றுறாங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் நிலையில்லாத ஒரு சூழல்லையே அவங்க பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிறைய செலவிடுறதாகவும், பயங்கரவாத அமைப்புகளை ரொம்ப ஊக்குவிப்பதாகவும் நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு. அப்போ பொருளாதாரம் இன்னும் உயர்ந்தது, பொருளாதாரத்துல இன்னும் அவங்களுக்கு அதிக அளவுல பணம் கொடுக்கறாங்க அப்படின்னா, அப்ப இன்னும் இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு.